ஹலோ மக்களே, 161வது எபிசோட்ல போயிடலாம். போன எபிசோட்ல பால்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்சை நோக்கி போயிட்டாங்க. அங்க யார் இருக்கானா, சட்டோரின்னு ஒருத்தர் நிக்கிட்டு இருக்கா. பார்த்தா லூஃபி கூட சண்டை போட தயார் நிக்கிட்டு இருக்கா. சாஞ்சி உசப்பு சொல்றானுங்க, நாங்க போய் கப்பலை பிடிக்க போறோம்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பேர் போயிட்டானுங்க. லூஃபி மட்டும் நான் என்ன இவளை பார்த்து நொறுக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா லூஃபியா அவள்கிட்ட மாட்டிக்கிட்டான். அவ எல்லா அட்டைக்கும் பிளாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கா. லூஃபியை விட்டு நொறுக்கி எரியுதாவா வச்சு அட்டின்னு அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கா. இவனுக்கு கண்ணிலேயே அந்த கப்பல் மாட்டவே இல்லை, எங்க இருக்குன்னே தெரியல. கப்பல் மட்டும் போயிருச்சுன்னா இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. நொறுக்கிட்டு இருக்கா. அடிச்சதுல லூஃபி மரத்துல போய் மோதிக்கிட்டு இருக்கா. மண்டையே உள்ள மாட்டிக்கிருச்சு. வெளியே வரமாட்டேன் நின்னுகிட்டு இருக்கு. அவ பாட்டுக்கு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. சரி, மத்த ரெண்டு பேர் எங்க, யாருமே என் கண்ணுல இருந்து தப்பிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்கா சாஞ்சியும் உசப்பையும். ஆனா அவ சாஞ்சியை பாத்துட்டா, டே இங்கதான் போறேன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா. உசப்பும் மேல ஏறி பாத்துக்கிட்டு இருக்கான், எங்கடா நம்ம கப்பல் போய்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கமா தேடிக்கிட்டு இருக்கான். ஆனா அவன் கப்பல் போற இடத்த கண்டுபிடிச்சிட்டான். டே கரெக்டா போற இடத்த நான் கண்டுபிடிச்சிட்டா, இந்த மரத்து மேல ஏறன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. அது மேல இருந்து கரெக்டா குதி நம்ம கப்பலை பிடிச்சலாம் சொல்லிட்டு இருக்கான். உசப் சொன்ன மரத்து மேல அனல் வேகத்துல ஏறி போய்கிட்டு இருக்கான் சாஞ்சி. ஆனா பின்னாடியே அவளோ ஒரு பக்கம் துரத்திட்டு வரா. ஸ்ட்ரெயிட்டா ஒரு பந்தத்துக்கு ஒரு கிக் பண்றான். அந்த பால் ஸ்ட்ரெயிட்டா சாஞ்சி நோக்கி வருது. டேய் சாஞ்சி பாத்துக்கோன்னு சொல்றான் உசப். லூஃபி எங்கடா போனான்னு சொல்லிட்டு சாஞ்சி முடிச்சுக்கிட்டு இருக்கான். பார்த்தா அந்த பால் அனல் வேகத்துல வருது. ஆனா அந்த பால் அப்படியே போய் ரிட்டர்ன் ஆயிருச்சு. சர்ப்ரைஸ் பில்லியார்டுன்னு சொல்லிட்டு மாத்தி விட்டா. பார்த்தா அவ அட்டாக் பண்ணது உசப்ப தான். உசப்ப நோக்கி வந்துகிட்டு இருக்கு. உசப் பாத்துக்கோன்னு சொல்றான் ஒரு பக்கம். இவன் நம்மளையே ஏன் பண்ணான்னு சொல்லிட்டு உசப் ஒரு பக்கம் மிரண்டான். உசப் மூக்கு பக்கத்துல அப்படி வெடிக்கி. ஆனா ஒரு பூ தான் வருது. அது மூக்குல அடிச்சதுக்கே மேல இருந்து கீழே விழுந்து நம்மளால செதறிட்டான். அவ அதை பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. இங்க லூஃபி தலையோ மாட்டிக்கிருச்சு. ஆனா இழுத்து பார்க்க ஒரு வழியா உடச்சிட்டு வெளியே வந்துட்டான். நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு சுத்தி பார்க்க அவ எங்க இருக்கான்னு சொல்லிட்டு அவளையும் கண்டுபிடிச்சு டென்ஷன்ல அனல் வேகத்துல வந்துகிட்டு இருக்கான். என் ஃப்ரெண்ட்ஸ் எங்கடி தொட போறோம்னு சொல்லிட்டு ஜெட் மாதிரி வரான் லூஃபி. கம் கம் சொல்லிட்டு கேட்லிங் சொல்லிட்டு அடிச்சு டமால் டமால் சொல்லிட்டு நொறுக்கி எரியுதான். எல்லா பாலையும் ரேண்டம் அடிச்சனால சாஞ்சி கத்துறான். டே நீ ரேண்டம் அடிச்சுனா எது வெடிக்குன்னே தெரியாதுன்னு சொல்றான். தொட்ட எந்த பால் வெடிக்க போகுன்னு தெரியல. டேய் ரொம்ப லேட் ஆயிருச்சு சொல்லிட்டு உசப்பர கண்ணை கட்ட ஆரம்பிச்சிட்டான். எந்த டைரக்ஷன்ல போகுதுன்னே தெரியல. பால் எந்த பால் வெடிக்கும் தெரியலன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. பார்த்தா ஒவ்வொரு பால்லையும் ஒவ்வொன்னு இருக்கு. ஒரு பால்ல இருந்து பூ வருது, ஒரு பால்ல இருந்து முள்ளு வருது, ஒரு பால் வெடிக்கி என்ன நடக்குனே தெரியல. பார்த்தா பறவெல்லாம் வெளியே வந்துகிட்டு இருக்கு. அவ என்னெல்லாமோ உள்ள வச்சிருக்கா அதுக்குள்ள. உசப் பாத்துக்கிட்டு இருக்கான். என்னடா அந்த பந்துக்குள்ள பறவெல்லாம் படிக்கலாம் செய்யுது, என்னடா இவ செஞ்சுக்கிட்டு இருக்கா. சரி நானும் பாட்டு படிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கேன் உசப். நான் பாட்டு படிக்க ஆரம்பிக்க போறான். பார்த்தா அது பாட்டு படிக்க கிடையாது. உசப்ப தூக்கி போட்டு நொறுக்கு எரிஞ்சிருச்சுங்க. இங்க ஒரு பக்கம் தீயா வர ஆரம்பிக்கு. லூஃபியோ பயந்து ஓடுதான், எனக்கு தண்ணி வேணும்னு சொல்லிட்டு. லூஃபி டென்ஷன் ஆயிட்டான். பாஞ்சு போய் தண்ணிக்குள்ள குதிக்க போறான். ஆனா பார்த்தா ஒரு ஈல் வாய்க்குள்ளே மாட்டிக்கிட்டான். அது ஸ்ட்ரெயிட்டா கடிக்கி. இருந்தாலும் அது வாயில இருந்து இப்படி புகைய வர ஆரம்பிச்சிருச்சு. டேய் லூஃபி தண்ணிக்குள்ள விழுந்துடாடா, நீ செத்துருன்னு சொல்லிட்டு இருக்கான். ஒரு பக்கம் சாஞ்சி பார்த்தா மேல இருந்து கீழே விழுறான். ஸ்ட்ரெயிட்டா ஒரு கயரை பிடிச்சி ஜெட்டு மாதிரி வானத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கான் லூஃபி. சடனா ஒரு அட்டாக் உள்ள போகுது. நம்ம டார்சன் மாதிரி ஒவ்வொரு கயரையா பிடிச்சி தாண்டி போய்கிட்டு இருக்கான். சீரியஸா இருன்னு சொல்லிருக்கான் சாஞ்சி. இங்க ஒரு பக்கம் உசப் டென்ஷன் ஆயிட்டான். உசப் ஹேமர்னு சொல்லிட்டு பறவை தூக்கி போட்டு அடி நட்டிக்கான். ஒரு பறவை கூட விட்டு வைக்கல, எல்லாத்தையும் கொன்னு எரிஞ்சிட்டான் உசப். இங்க லூஃபியா யாகுன்னு சொல்லிட்டு கயர்ல என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். சண்டை போடுறவளையே அவன் மறந்துட்டான். ஆனா உசப் டென்ஷன் ஆயிட்டான், மேலே ஏறிட்டான். டேய் உசப் போட்ட எது ஐடியா இருக்கான்னு சொல்லிட்டு சாஞ்சி கேக்குறான். பார்த்தா உசப் ஒரு பெல்ட் எடுத்து மாட்டிருக்கான். அந்தாண்ட ஒரு கிரேட்டஸ்ட் பைரட் இன்வென்டர், நான் கண்டுபிடிக்காத ஒண்ணு இந்த உலகத்துல கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதனோட லேட்டஸ்ட் வெப்பன் சொல்றான் அவன். உசப் ஆடா இது அப்படின்னு சொல்றான். உசப் ஆவா என்னடா இதுன்னு சொல்லிட்டு சாஞ்சி முடிச்சுக்கிட்டு இருக்கான். இத பாருடா நான் என்ன பண்ண போறேன்னு உனக்கு தெரியும்னு சொல்றான். ஸ்ட்ரெயிட்டா ஸ்கோப் வச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். கப்பல் எங்க போய்கிட்டு சொல்லிட்டு அந்த பெல்ட் வந்து ஒரு லாக் பண்றான். ஸ்ட்ரெயிட்டா கயரை வச்சு லாக் பண்ணிட்டான். ஒரு மரத்துல கயரை லாக் பண்ணிட்டு ஹூக் பண்ணிட்டான். இனிமேல் ஸ்ட்ரெயிட்டா போனா க்ரோக்கு போயிடலாம்டா. ஏன் பண்றதுல நம்மளுக்கு கரெக்டான ஆளு. டேய் உசப் நீ வேற ஆளான்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. எப்படா அந்த பாலை இடிக்காம பெரியான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் சாஞ்சி. நான் தான்டா கிங்கு, நான் யாருன்னு காட்ட போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம அப்படி டார்சன் மாதிரி பாஞ்சு போய்கிட்டு இருக்கான் உசப். சட்டோரியும் பாத்துக்கிட்டு இருக்கா. இவன் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு உசப் ஜெட்டு மாதிரி போறான். பாஞ்சு போயிட்டு கப்பல் பக்கத்துல போயிட்டான். நம்மள வேற லெவல் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். ஆனா வயித்துல இருக்க பெல்ட் அவர மாட்டுக்கு. டேய் உசப் குதிடான்னு சொல்லிட்டு சாஞ்சி கத்திக்கிட்டு இருக்கான். டேய் இதை எப்படி அவுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இதை கண்டுபிடிக்கலடா, இது இனிமேல் வெட்ட முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். முழிச்சுக்கிட்டு இருக்கான் உசப். கப்பல தாண்டி போயிருச்சு. வந்த திசைக்கு ரிட்டர்ன் போயிட்டான். ரிட்டர்ன் போனவனால மரத்தையும் பிடிக்க முடியல. பார்த்தா ஊஞ்சல் மாதிரி அங்கேயும் ஆடிக்கிட்டு இருக்கான். தெரியாதனமா இவன் இப்படி பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு சாஞ்சி பார்க்க. ஆனா இங்க ஒரு பக்கம் லூஃபி அவன் பக்கத்துல பறந்து போய்கிட்டு இருக்கான், வேற லெவலா இருக்குன்னு சொல்லிட்டு. சரி இனிமேல் இது சரிப்பட்டு வராதுடான்னு சொல்லிட்டு சாஞ்சி ஒரு பக்கம் டென்ஷன் ஆயிட்டான். ரெண்டு வரையும் அடிச்சு நொறுக்கிட்டான். நான் சொல்றத கேளுங்கடான்னு சொல்லிட்டு. என்ன பிரச்சனை போய்க்கு இருக்குன்னு தெரியுமாடா, அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோன்னு சொல்றான் சாஞ்சி. அடிச்சு வாயை பெருசாக்கிட்டு விட்டான். இப்ப போட்டை பத்தி நீங்க மறந்துங்கடான்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. முதல்ல நம்ம அந்த ஒருத்தர் இருக்காமல அவன் கதையை முடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் என்ன பவர் வச்சிருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனா நம்ம 3 பேரும் சேர்ந்து அட்டாக் பண்ணோம்னா அவன் கதையை முடிச்சிடறான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். எனது ஏன் கதையை முடிக்க போறேன்னு சொல்லிட்டு சட்டோரி கத்திக்கிட்டு இருக்கான். பார்த்தா ஆனா பொண்ணானே தெரியல, எங்க போனான்னு சொல்லி லூஃபி தேடிக்கிட்டு இருக்கான். பார்த்தா பால் மாதிரி குதிச்சுட்டு வரான் ஒரு பக்கம். ஸ்ட்ரெயிட்டா சாஞ்சி வயித்துல ஒரு அடி அடிச்சல்ல சாஞ்சிக்கு ரத்தமே வர ஆரம்பிச்சிருச்சு. ஐடியா கொடுத்த சாஞ்சியே செதறிட்டான். நான் யார் அடிக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. பார்த்தா கையில இருந்து ஏதோ ஒரு பவரை வச்சுதான்
அடிச்செல்ல செதறிட்டான். பார்த்தாங்க அது யாருனே தெரியல. சடனா ஒரு பையனோ ஒரு பொண்ணோ வேகமா ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஏஞ்சல் மாதிரியே இருக்கு. இதுல ஒரு பக்கம் ரோபின் அங்கங்க நடந்து வந்துகிட்டு இருக்கா. சடனா வந்த ஏஞ்சல் மாதிரி ஒரு ஆளு ஒரு மரத்துக்கு அடியில போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸ்ட்ரைட்டா வந்து மண்ணள்ளி ஒரு கவர்ல போட்டுக்கிட்டு இருக்கு. ராபின், சோரோ, நாமி அவங்க ஒரு இடத்துக்கு நடந்துகிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு வந்து மண் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கா. சடனா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறதுல ஷாக் ஆகுறா, யாரோ வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. சடனா வெளியே வாரா. நான் பக்காட்டு அங்க ஏதோ ஒண்ணு நடந்து போன மாதிரி இருந்துச்சு, நீங்க யாராச்சும் பாத்தீங்கன்னு சொல்லி நாமி கேக்குறா. நான் எதுவுமே பாக்கலன்னு சொல்றா ரோபின். ஒரு வேளை குரங்கா இருக்குமோன்னு சொல்லிட்டு சோரோ கட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம போய் செக் பண்ணி பாப்போம்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா ரோபின். ஒன்னும் செக் பண்ண வேண்டாம், செக் பண்ண இடத்துல எதுக்கு நம்ம ஷார்க்கை பாக்கணுமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. இங்க ஒரு பக்கமா நம்ம சோப்பரா காட்டுறானுங்க. கீழே வேற சுத்தியில் விழுந்துருச்சு. எப்படியாச்சும் நான் சோரோக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், நம்ம கப்பலை சரி பண்ணி தீர்னு சொல்லிட்டு சறுக்கு மாதிரி வெளியே போய்கிட்டு இருக்கான் சோப்பர். பாக்கக்குள்ள நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி போகணும் சொல்லிட்டு அப்படி பொடி நடையா போட்டு நடந்து போய்கிட்டு இருக்கான். ரைட்டா வந்து சுத்தில எடுத்துட்டான். அப்பாட நம்ம எடுத்தாச்சு, நம்ம கப்பலை சரி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா சடனா ஒரு பறவை பறந்து போய்கிட்டு இருக்கு. பறவை கத்திட்டு போகுமா, சடனா சோப்பர் கத்துறான். தண்ணியவே பார்க்க அந்த ஷார்க் வந்துருமோ வந்துடாதான்னு சொல்லிட்டு பார்த்தா எதுவுமே வரல. ஆனா இவன் சத்தத்தை கேட்டோன்னு சடனா ஷார்க் பாஞ்சுக்கிட்டு வருது. ஆனா சோப்பரா தலைமையில ஏறிட்டான். குதிச்சு குதிச்சு கடிக்க வருது. சோப்பர் அப்படி சுத்திட்டு வந்து ஒரு வழியா கப்பலுக்குள்ளே வந்துட்டான். அப்பாடா கொஞ்சம் உயிரே தப்பிச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி அந்த விசில் அடிச்சிடலாமான்னு சொல்லிட்டு சோப்பர் பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்த சடனா ஆப்போசிட்ல ஒரு விசில் தொங்குது. அவர் சொல்லிட்டு விருப்பாரு, கன் ஃபால், நீங்க ஒரு விசில் மட்டும் அடிங்க, என்ன பிரச்சனை இருந்தாலும் நான் வந்து உங்களை பாத்துட்டு போயிருக்கேன்னு சொல்லியிருப்பாரு அவர். நார்மலா வந்து இதுக்கு வந்து நான் சார்ஜ் பண்ணுவேன், ஆனா இது உங்களுக்கு பிரசண்டா தரேன், இதை நீங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் சொல்லிட்டு போனதெல்லாம் ஒரு மாதிரி சோப்பர் யோசிச்சு பாக்குறான். அதை பாத்துக்கிட்டே இருக்கான். நம்ம இந்த விசில் இப்ப அடிக்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு. இங்க ஒரு பக்கம் அப்ப லூஃபி சொல்லிருப்பான், அந்த விசில் எடுத்து அடிக்க போறேன்னு சொல்லிருப்பான். அப்ப நாமி உசப்பு சொல்லிருப்பாங்க, டே நம்மளுக்கு ஆபத்துனா மட்டும் அடிச்சுக்கூடா, சும்மா சும்மாலாம் அடிக்க கூடாது, அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆபத்துங்கள அவர் வரமாட்டார்னு சொல்லிட்டு கத்தி இருப்பாங்க. அந்த சமயத்துல இந்த விசில வந்து நாமி வச்சிருந்திருப்பான். நான் இதை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு கேட்டிருந்திருப்பான். எல்லாருமே எனக்கு வேணும் எனக்கு வேணும் சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கானுங்க. கப்பல்ல வீக்கஸ்ட் நான் தான் அதை வச்சிருப்பேன்னு சொல்லிட்டு இருக்கான் நாமி. ஆனான்னு சொல்லிட்டு லூஃபி வாரான். நான் இதை விசில் அடிக்கணும்னு சொல்லி லூஃபி கத்திக்கிட்டு இருக்கான். விசில் அடிக்க போறியா, அவர் வந்துட போறான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் உசப். நான் தான் வீக்கஸ்ட், ஏன்ட்ட கொடுங்கன்னு சொல்லிட்டு சோப்பர் கத்துறான். நான் தான் வீக்கஸ்ட் சொல்லிட்டு உசப் கத்திக்கிட்டு இருக்கான். எல்லாமே நான் தான் வீக்குன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா யாருக்குமே என்ன பண்ணே தெரியல. ஏடா அந்த கப்பல்ல சென்டர்ல தொங்க போட்டிருக்கேன், ஏதாச்சும் பிரச்சனைனா யாருனாலும் எடுத்து அடிக்கலாம்னு சொல்லிட்டு நாமியே சொல்லி இருந்திருக்கா. ஆனா நீங்க நாலு பேர் எந்த சந்தர்ப்பத்திலும் எடுத்து அடிக்க கூடாது, அது உங்களுக்கு புரியுதுன்னு சொல்லிட்டு நாமி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஓல்டு மேன கூப்பிடணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் லூஃபி, நீ மட்டும் தொட்டும் கதையை முடிச்சிடும் சொல்லிக்கிட்டு இருக்காவா. அந்த கப்பல்ல ஸ்ட்ராங்கஸ்டான ஆள் அந்த 4 பேர் தான். பார்த்தா அந்த விசில் எடுத்து கழுத்துல போட்டிருக்கான். ஏதாச்சும் பிரச்சனை ஸ்கை நைட்டுக்கு அடிச்சு வர வச்சு நான் காப்பாத்திக்கிட்டோம்டா, இது போதும்டா, இப்ப எனக்கு பவர் கிடைச்சிருச்சு, நான் கப்பலா சரி பண்ண போறேன்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கான் சோப்பர். இன்னொரு பக்கத்துல இருந்து எவனோ ஒருத்த வாரான். பறந்து வந்துகிட்டு இருக்கு ஒரு பறவை. கை நைட்டுன்னு சொல்லிட்டு வந்து எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா வந்தது ஒரு பிரீஸ்ட். டேய் நீ தான் சாக்ரிஃபைஸ் பண்ண வந்த ஆளாடா, சாக போறியான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கு. சடனா சோப்பர் செதறிட்டான். விசில் எடுத்து ஒரு அடி அடிக்காம இங்க அடுத்த சின்ன ரோபினை கட்டுறாங்க. அவ ஏதோ ஒரு பக்கம் தேடி போய்கிட்டு இருக்கா. டேய் ஏதோ ஒரு சத்தம் கிடைச்சான்னு சொல்லி நாமி கட்டிக்கிட்டு இருக்கா. என்ன சத்தம் வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நீங்க அமைதியாவே இருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் சோரோ ஏதோ ஒரு சத்தம் சொல்லிட்டு பார்த்தா மேல தண்ணிக்குள்ள இருந்து ஒரு முதல்ல குதிச்சுக்கிட்டு வருது. எங்கடா வாரன்னு சொல்லிட்டு ஒரு அடி அடிக்கான் சோரோ. அடிச்சு பறக்க விட்டான். இதுல ஒரு பக்கம் ரோபின் வேற லாக் பண்ணி இருந்திருக்காத. நாமி இனிமேல் நீ பாத்துருன்னு சொல்லியிருக்கான் சோரோ. ரொம்ப நன்றிடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க சோப்பரோ விசில் அடிச்சுக்கிட்டு இருக்கான். இங்க ஒரு பக்கம் பால் சேலஞ்ச கட்டுறாங்க. உச போட்டு நொறுக்கி எரிஞ்சுக்கிட்டு இருக்காவா. நொறுக்கி எரிஞ்சது மட்டும் இல்லாம இருக்க பால் மட்டும் கிக் பண்ணிட்டா. கிக் பண்ணு எல்லாம் எக்ஸ்ப்ளோட் பால் எல்லா பக்கமும் வெடிச்சு செதறுது. லூஃபியே அடிச்சு செதறிட்டான். மேல இருந்து வந்து கீழே விழுதாம. சாஞ்சி உசப் லூஃபி எல்லாருமே செதறு கிடக்காங்க. யாருமே பேச்சு முச்சே இல்லாம இருக்காங்க. கப்பலோ போய்கிட்டு இருக்கு. அது தாண்டி போயிருச்சுன்னா அவ்வளவுதான், அவங்க கண்ணிலே மாட்டாது. அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை வாங்கி see you bye.